கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பயப்படாதே நீ மனமே, இயேசு காத்திடுவார் உன்னை தினமே. அற்புதங்கள் அவர் செய்திடுவார், அற்புதங்கள் இயேசு செய்திடுவார். உங்களை அதிசயமாய் அவர் நடத்திடுவார், உங்களை அதிசயமாய் அவர் நடத்திடுவார். இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை என்றும் கைவிடுவதில்லை. இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, இயேசு உங்களை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, இயேசு உங்களோடு இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, அவர் உங்களோடு இருக்கும்போது பயமே. கண்ணீர் யாவையும் தொடச்சிடுவார், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். உங்கள் கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உங்கள் பிரச்சனை யாவையும் போக்கிடுவார். உங்கள் நெருக்கத்தை யாவையும் போக்கிடுவார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உங்களை தாங்குவார் அன்பினாலே, அவர் நீதியின் வலக்கரத்தாலே உங்களை தாங்குவார் அவர் அன்பினாலே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் போக்கிடுவார். நிம்மதியாக உங்களை வாழ வைப்பாரே, நிம்மதியாக உங்களை வாழ வைப்பாரே. என் இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, என் இயேசு உங்களை என்றும் கைவிடுவதில்லை. எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். யெகோவா ஈரே இருக்கிறாரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அன்பார்ந்தவனே, உங்களுக்குண்டான ஒரு ஜீவனுள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கடன் பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாயா, நான் உன்னோடு இருக்கிறேன் இயேசு சொல்கிறார். பலவீனத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாயா, நான் உன்னோடு இருக்கிறேன் இயேசு சொல்கிறார். அவமானத்தை பற்றி பயந்து கொண்டு இருக்கிறாயா, நான் உன்னோடு இருக்கிறேன் இயேசு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்க்கை இப்படி தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலும் எப்படியாவது ஒரு பக்கத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு வேதனை வந்துடும். அன்பார்ந்தவர்களே, அந்த பிரச்சனைகளையும் அந்த வேதனைகளையும் தாண்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு மான் கால்களை கொடுத்துருக்கிறார். உங்கள் நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்க போகிறார், உங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, நீங்கள் செழித்திருப்பீங்க, நீங்கள் பெருகுவீங்க. அவர் மேலான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார், உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் சூழ்ச்சிகளும் அது வாய்க்காலே போகும், அது வாய்க்காமலே போகும். சந்தோஷம் சமாதானம் உங்களை ஆளுக செய்யும். எந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். மனதுருகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், கட்டுவார், தலை நிமிர்ந்து பண்ணுவார். தகப்பனே இயேசுவே என்று அவர் 2 கையை உயர்த்தி அவர் நோக்கி பாருங்கள். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். எந்த காரியத்தை குறித்து பயப்பட பயந்தது நேர்ந்தது என்று யோபு சொல்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எந்த மனுஷரும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லலாம் என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று வார்த்தையை சொல்லும்போது பயம் உங்களை விட்டு அகன்று போயிடும், துக்கம் உங்களை விட்டு அகன்று. கர்த்தர் உங்களை நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், தப்பி வைப்பார், கனப்படுத்துவார். நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எந்த காரியத்தை கொடுத்து பயப்படாதீங்க, அவரை நம்புங்கள், அவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். உங்கள் விசுவாசம் சோர்ந்து போயிடக்கூடாது. பொன்னை புடமிடப்படுவது போல் விசுவாசம் புடமிடப்படும். அதில் நீங்கள் ஜெயிக்கணும், அதில் நீங்கள் உயரணும். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன்.
அப்பா பிதாவை மே துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை மே துதிக்கிறேன், ஜீவாதிபதியை மே துதிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வேலையில் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் கொடுக்குறேன். இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருபின் வல்லமை கூட இருக்கட்டும். அதிசயங்களை காணப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.